தாவிகா என்டிஏ கூட்டணியோட கூட்டணி வைக்க போகுது அப்படின்ற செய்தி வந்து நம்ம செய்தி ஊடகங்களையும் பார்க்க முடியுது, சமூக ஊடகங்களையும் பார்க்க முடியுது. சரி, அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேட்டை பிடிச்ச வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா எவனும் ஒருத்தன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தேடி கண்டுபிடிச்சு திருப்பி வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்கான். தாவிகா என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுச்சுன்னா என்ன மாதிரியான விளைவுகள் தாவிகா சந்திக்கும் அப்படிங்கிறது தான் நகைச்சுவை மாதிரி இருக்கு எனக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து உள்ள வரும்போது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பாஜகவை முன்னிறுத்துறோம். பாஜகவை முன்னிறுத்தி தான் நம்ம அரசியல் பயணத்தை தொடர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு வந்து நிறைய விமர்சனம் நம்ம மேல இருக்கு. என்ன விமர்சனம் இருக்கு அப்படின்னா, ஆளும் கட்சியான திமுக மட்டும் தான் நீங்க விமர்சனம் பண்றீங்க, பிஜேபி விமர்சனம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, விமர்சனம் வச்சிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இப்ப இருக்கிற தேர்தல் என்ன தேர்தல், இதுல நம்மளோட முதல் எதிரி யாரு, அவர்களுக்காகத்தான் நம்ம பேசுறோம், அவர்களுக்கு எதிராக தான் நம்ம பேசுறோம் அப்படின்னு பஞ்ச வசனம் எல்லாம் பறக்க பறக்க பேசிவிட்டு, இப்போ அவங்க சொன்ன மாதிரியே அவங்க விமர்சனத்துக்கு தீனி போடுற மாதிரியே என்டிஏ கூட்டணி கூட போய் நம்ம கை கோர்க்கலாமான்னு யோசனை வந்ததே மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். யோசிச்சதே தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யாராவது கூட்டணிக்கு வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் காங்கிரஸ் கூட கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு 10-15 நாள் இழுபறியில் போயிருக்கும். மேபி ஒரு மாசம் கூட எடுத்துக்கலாம். ஒரு மாசம் இழுபறியில் போச்சுன்னு கூட வச்சுக்கிட்டாலும் அவர்கள் இல்லை அப்படின்னு இமிடியேட்டா ஒரு 2-3 வாரம் கேப்ல நம்ம போய் என்டிஏ கூட்டணியில சேர்ந்துடலாம் அப்படின்ற முடிவை எவனாவது உங்க பக்கத்துல இருக்கவன் எடுக்கிறேன் அப்படின்னா முதல்ல அவனை தலையை தட்டி பத்தி விடுங்க. அதுதான் சரியான வேலையா இருக்கும். ஏன்னா அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது, தனியா நிக்கிறது தற்கொலைக்கு சமம், இந்த மாதிரியான சொல்லாடல்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் படிச்சோமா டக்குன்னு மூடி வச்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுல உறுதியா இருந்துடணும், கொள்கையில உறுதியா இருந்துடணும். அதை விட்டுவிட்டு நம்ம சுத்தமா கொள்கையில உறுதியா இல்லாம இவர்கள் கூட்டணியோட கை கோர்த்துட்டு போய் மக்கள் முன்னாடி நின்னீங்கன்னா இந்த கட்சி மேல என்ன உறுதித்தன்மை இருக்கும், இல்லை இந்த கட்சி மேல மக்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும், இதுக்கு ஏன் வாக்களிக்கணும்ன்ற கேள்வி மக்களுக்கு வருமா இல்லையா? இதுக்கான பதில்கள்லாம் தாவிகா கிட்ட கண்டிப்பா இருக்காது. தாவிகா நெடுநாள் அரசியல் பயணம் செய்யறதுக்கான வாய்ப்பு அவங்களே இழந்துருவாங்க அப்படின்றதுல அதுல அவங்க எவ்வளவு % உறுதியா இருக்காங்கன்னு தெரியல. நான் 100% உறுதியா இருக்கேன். இந்த முடிவை எடுத்துருச்சுன்னா என்டிஏ கூட்டணியோட கை கோர்க்கணும், அதிமுக பாஜக பாமக கூட கை கோர்த்து இந்த அரசியலை சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தாவிகா டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அவங்களோட ஓட் பேங்க் மொத்தமாக காலி. டிஎம்கே மேலே அதிருப்தியில் இருக்கவங்களும் பிஜேபி மேலே அதிருப்தியில் இருக்கவங்களும் வேறொரு சக்தி வேணுன்றதுக்காக பார்த்தாங்க. அது ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம், கணிசமாக ரொம்ப கம்மியாக கூட வந்துருக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு ஓட் % கண்டிப்பாக உங்களோட ரசிகர்கள் கூட்டம் மூலியமாக வந்துடும். இந்த மாற்றத்துக்கு எதிர்பார்த்தவர்களோட ஒரு ஓட் % உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த முடிவு மூலிமா கண்டிப்பாக அதை நீங்கள் குழி தோண்டி புதைச்சிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு அதாவது இது மூலியமா அண்ணனுக்கு நம்ம என்ன சொல்ல விருப்பப்படுறோம் அப்படின்னு, இந்த முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு எதுக்கு சமமான விஷயம்னா, இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இறந்துருவோம். ஓகேங்களா? ஒரு மனிதன் வந்து இறந்துவிட்டான் அப்படின்னும்போது அவனே அவனோட பாடியை வந்து எரிச்சிக்கிற மாதிரியான வேலை தான் வந்து நீங்க பண்றது அப்படின்றது எல்லாரோட கருத்தா இருக்கு. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல போடுங்க. லெட்ஸ் மீட் another ஆக்கப்பூர்வமான வீடியோ.